மாஞ்சா டெக் பார்க் கார்பரேட் பயமாக வந்துடும். ஜெயா சப்பாட்டு வேற. இது எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? ஃபைன்ரா. இந்த ஏரியா பாருங்கம்மா. கூட யூஸ் இல்லை. மாங்கிட்ட போய் யூஸ் இல்லைடா. இப்போ வேறுடா யூஸ் இல்லைடா. இல்லை இப்போ உண்மையாகவே நல்லா இருக்கு. ஐடி பார்க் மாஞ்சா டெக் பார்க் இதுவா? அதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கியா இப்போ? சிவராஜ்குமார் வீடு இங்கே தான் வரோம். என்னடா சிவராஜ்குமார் வீடு? சிவராஜ்குமார் இவ்வளோ தூரம் வந்துட்டானா? அங்கே என்ன சொல்கிறேன். நான் நினச்சா மாஞ்சா டெக் பார்க்கே வாங்கலாம் இருந்தேன். புனித் ராஜகுமார் அவன் அங்கே இருக்கா அல்ல, அந்த பக்கம். அதான் சிவநகர். இந்த ஏரியா ஒரு தரம் வந்திருக்கோம் ஆல்ரெடி. நம்ம இல்லை, நானும் வந்ததில்லை. நீங்கள் மேபி வந்திருக்கலாம். நீ ஹெப்பால் வழியாக போவோம். இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டா? இப்போ ஆஃபீஸ்மா. அப்பார்ட்மெண்ட் ஆஃபீஸ். நீ வந்ததில்லை? இல்லை, உள்ளே வந்ததில்லை. இன்னும் கட்டின்னு இருக்கா? அப்போ இடிச்சு போட்டுருக்காங்க. எல்லாமே ஆஃபீஸ் தானே அதுங்க? ஆமாம், மணி ஆஃபீஸ் இங்கே தானே இருக்கு. இந்த இடம்லாம் பார்த்தா எனக்கு கண்டிப்பாக எஃபெக்ட். நீ வந்தவன் சாக்கடை சமையல். மணி ஆஃபீஸ் இல்லையா? ஆமாம், இங்கே தான். அந்த இடம் தான். இங்கே கிடையாது. இங்கே வெளில வந்துட்டோம் நம்ம. இப்போ என்ன குப்பைடா டம்பி ஆடு. என்ன பண்ணுறது? அப்படிதான் ஆமாம், அது சொல்லுங்க. பரவாயில்ல. ಹೆಬ್ಬಾಳ್ ಮೀದೆ ಇದೆ ಹೆಬ್ಬಾಳ್. ಹಾಸರಳ್ಳಿ ಹೆಬ್ಬಾಳ್. ஹலோ. மணி சொல்லுங்க. ஓட்டி வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். வெளில போயிட்டு இருக்கோம். ஏசி இருந்ததா? ஏசி இல்ல, ஏசி ஒர்க் ஆகல.
ஏசி இருக்கு உள்ள. ஆ ஆனா வந்து அவன் ஃபேன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏசி வந்து ஒர்க் ஆகலன்ற மாதிரி சொன்னான். அப்படியா? ஓகே ஓகே. சாப்பாடு நல்லா இருந்ததா? நல்லா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. சரி சரி சரி. ஓகே ஓகே. இப்போ அந்த இது போயிட்டு இருக்கோம், ஆத்தங்குடி காலேஜ் போயிட்டு இருக்கோம். சரி சரி, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அங்கே ஒரு இடத்துக்கு மட்டும் என்ட்ரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் நல்லா இருக்கும். எனக்கு எதுவும் புரியல. ஒரு இடத்துக்கு மட்டும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ நல்லா இருக்கும். ஆனால் ஓகே ஓகே. என்னன்னா பேலஸ்ல இருந்து கானகத்தாத்தான் எவ்வளவு தூரம் கேக்குறாரு. அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. நீங்கள் மேப் போடுங்க, அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக தெரியாது. ஆனால் எல்லாமே 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் அங்கே. பிள்ளையார்பட்டி போக சொல்கிறேன். கானகத்தாத்ல வந்து என்னென்ன பார்க்கலாம்? அது சும்மா ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். ஏதாவது ஐ திங்க் ஒரு பெரிய இடம் அது. நீ ஏதாவது கர்நாடகாத்தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு அடிச்சிட்டா நீங்கள் என்னென்ன படம் எடுத்தாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி மேல்கோட்டை பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இந்த கண்டுகொண்டேன் எடுத்தாங்க, நிறைய எடுத்துருக்காங்க. வேல்லேருந்து எல்லாமே நிறைய படம் எடுத்திருக்காங்க. இங்கே லோக்கல் தான். இல்லை இல்லை, சும்மா லோக்கல் இங்கே தான், பக்கத்தில் தான். எல்லாம் அங்கே ஒரு இடம் இருக்குது பெங்களூரில், அங்கே தான். லாங் கிடையாது. ஓகே, சும்மா அப்படியே டிசைட் பண்ண 12க்கு மேலே தான் டிசைட் பண்ணி போயிட்டு இருக்கோம். சரியா? சரி மணி, ஓகே டன் டன். ஓகே. ஆ பை. எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 1.5. ஃபுல்லாக எடுத்துடலாம். ரிட்டர்ன் வரப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கவர் பண்ணுறேன். ரிட்டர்ன் இதே ரூட் தான்ல? யாருக்கு தெரியும்? இந்த ரூட்லேவா? மேப் போட்டால் தெரியும். இந்த ரூட்டு கவர் பண்ணலாம். பார்த்தோன்னே சொல்லிடுவான், இங்கெல்லாம் ஒரு வீடு பார்க்கப்படாது. இல்லை இதெல்லாம் இது நீங்கள் சொல்லுவீங்க. இதெல்லாம் போகலாமா? மீட்டியமில் ஐயோ எனக்கே மறந்து போயிடும். இங்கே இல்லை, பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது அந்த சைடு. வெட்டர்னரி ஹாஸ்பிட்டல் இருக்க இடமே கொஞ்சம் தள்ளி மாதிரி. ஹெப்பாலில் தான் இருக்கா? பெங்களூரில் தான் இருக்கான்னா, பெங்களூரில் எத்தனை எவ்வளோ பெரிய இடம்? ஹெப்பால் இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன், பெரிய இடம் இல்லை. ஹெப்பால் பெரிய ஏரியாவாக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஆச்சினஹள்ளி லேக். ஆமாம்மா, இடம் அதான். இந்த ரைட் சைடில் இருக்க இதுதான். இதானா? ம், இது இல்லை, ஐ திங்க் பார்க் பண்ண இல்லையா கொஞ்சம். இல்லை இது இல்லை.
இதாண்டா ம் பார்க்கிங் முன்னாடி ஏறுண்ணே நேமு ரங்கோலி கார்டன்ஸ் ரங்கோலி கார்டன்ஸ்